பாப்பா சன்ரைஸா? ஆமா. ஹே சின்ன வயசுல ஒரு ஆறு, பறவைங்க, மலை, அதுக்கப்புறம் சூரியன் அப்படின்னு சொல்லி வரையும் ஒரு டிராயிங் காம்படிஷன்ல. ஓ, நீங்க காம்படிஷன்லாம் போயிருக்கீங்க? அந்த மாதிரி வருதுல்ல. ஆனா என்ன பச்சை பச்சையா இல்லை. புறாக்கள், பறாக்கள், கிளி, மைனாலாம் பறக்கல. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு அது என்ன மாமனார் கூடா வர்சல் வெளியே வாமா. நீ இவ்வளோ அடக்கம் பண்ணி வாமான்னு சொல்றதுக்கு அது நான் பொண்டாட்டியா? சூரியன்டா, சூரியன். இவளை தள்ளி விட்டுருவா கீழே பள்ளம் பத்தியில. இல்லை, விழுந்தாலும் நான் தப்பிச்சு விழுந்து விழுந்து வந்துடுவேன். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மூச்சாதான் போக முடியல. ஆமா, நான் திருப்பதிக்கு வந்ததில்லை, ஆனால் கூட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது திருப்பதியே இல்லடி பைத்தியம். ஆனால் பாத்ரூம்க்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் இப்போதான் பார்க்குறேன், அதுவும் துபாயில். எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? ஏமா நீ இன்னுமா என்ன இவ்வளவு பெருசா வந்துருச்சு? இவ்வளவு பெருசா இருக்கு. பயங்கர தேஜஸா இருக்கீங்க. சூரியன்ல இந்த மயில் எவ்வளவு அழகா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? யாராவது பண்ண வேண்டிய சப்ளை பண்ணுங்கடா. அட்லீஸ்ட் டைப்பராவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். அதில் நீ அப்லோட் பண்றோம், டவுன்லோட் ஆகுமா? எதுக்கு அணைஞ்ச கறியை திரும்பி ஊதிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் வேணாம். ஏதாவது குடிப்பீங்கன்னு தான் வேகமா வந்தேன். புது சரி பழைய சிக்கனடா பிரதீப். பழைய சிக்கன் எல்லாம் நம்ம எப்பரா சாப்பிடுறோம்? காலையில கார்ன் சாப்பிட போறோம். ஏய், கார்ன் பொரிக்க போறோம். என்னது? எனக்கு கார்ன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு குண்டி பின்னாடி என்ன வச்சிருக்கேன் ஒரு. ஏய், ஓ நோ, நேத்து சமைச்சது. சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்க. இங்க உண்மையை சொல்லு, ஊர்ல சோளம் பிசினஸ் தான். பஸ் அது வந்து வாய்க்கு பிடிக்கிறது எடுக்காம என்ன பண்றது? அதுவா அவரு நடக்கு போக செம்மையா வரும். என்ன இவ்வளவு ஸ்வீட் கார்ன் எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன பண்றீங்க? என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க? अरे भैया मोटा ऑमलेट शाम को मिलेगा. ये தண்ணி கம்மியா இருக்கும். खान இங்க மேகி. ಮತ್ತೆ கரண்டி வேணும். நானே ஜெகன் மோகனி போய் கை வச்சு கரண்டி கொண்டு வாடா. மேகி பண்ண தெரியுமா? வீட்ல நான் தானே பண்றேன். ஏய், சாப்ஸ்டிக் எல்லாம் வேணாம், சைனீஸ் மேகி இல்லடா முட்டிது. சரி, எனக்கு ஒண்ணு உனக்கு இதெல்லாம் தண்ணி கூட படாம திருப்பி தண்ணி இல்லாதது மேலே இருக்கு, இந்த கீழே இருக்கு. எப்படி புது சட்டையை 2 மேகி போட்டு அதுக்கு இந்த
இது இல்ல. இது சுத்தமான நீரில் கொதிக்க வைத்த பாதிக்கு பாதி மேகி. தண்ணியை ஊற்றி. மேகி வேணுமா? மேகி வேணும். என்ன இருக்கு? இப்படியே கிண்டிட்டே இருக்கியா? மசாலா எப்போ போடுறா? மசாலா வேகட்டும். இது யூடியூப் தங்களுக்கு கருப்பை பிரியாணி ஏய் மேகிடா. எப்படி நான் செய்கிற மேகியே அவங்க பிரியாணின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் பிரியாணி முட்டி செத்தவெல்லாம் பக்கவாதம் கூட்டு வச்சுக்கிட்டு மொத்தம் கிண்டனுடா, கட்டி பிடிச்சிருந்தா. சரி நான் கிண்டல் கொஞ்சம் சுகர் போட்டாங்க. சுகர் மேகி வீஜே சுத்தலாம் போட்டு போட்டு எப்படி கூட்டு குடி நிறுத்திட்டாங்க. கூட்டி மேகி சுத்தமா மொத்தம் இங்கே பாரு கேமரா பாரு இவன் சொல்லுவாங்க, நான் ரைட்ல கிட்ட போது நீ லெஃப்ட்ல கிட்ட, நீ லெஃப்ட்ல கிட்ட போது நான் ரைட்ல கிட்ட. இந்த மாதிரி யாரும் மேகியே பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படிங்க நானும் வந்துருக்கேன். காலையிலேருந்து உட்காந்துருக்கேன். நான் அந்த மலை ஓரத்தில் போயிட்டு வரேன். ஏதோ மூலிகை பறிக்க போன மாதிரி சொல்றேன். நாங்களும் வந்திருப்போம்ல. குறுகிய பாதை. ஓரளவு காணு வேணாம், காணு கொஞ்சம் கட்டி. பெப்பர் இருக்கா ப்ரோ? சூப்பராக பெப்பர் இருந்தா நல்லா இருக்கு. இதுக்கு இதுக்கா A few moments later. ட்ரிப்பை முடிக்கவே மாட்டாங்க போலயே. என்ன பண்ணுறது? இந்த மலையை தாண்டி நம்ம போகணும். இங்கே பாதியில் நிறுத்திட்டேன். நான் நிறுத்தலடி, அங்கே பாரு கேங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குடி. இல்லை எனக்கு புரியல. என்ன பாரு புரியல? எவ்வளோ அழகான ஸ்பாட்டில் இருக்கு பாரு. நம்ம இப்போ சூப்பராக இந்த இருக்கு. ஸ்பாட்டில் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். எத்தனை ஃபோட்டோ எடுப்ப நீ? இறங்குற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. நான் ஃபோட்டோ எடுப்பேன். ஆல்ரெடி பாய்ஸே ஃபோட்டோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஐ எம் ஆல்சோ டேக் ஃபோட்டோ. யூ ஆல்சோ டேக் ஃபோட்டோ? ஆமாம். நான் பாட்டு போட்டேன்ல, பாட்டு கேட்க வேண்டியது. என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஏதோ பாட்டுலாம் போட்டிருந்தேன், மலையாள பாட்டு, அப்புறம் ஹிந்தி பாட்டு, என்னென்ன புரியல. தூக்கம் வந்துச்சு. மலையே பார்த்துட்டு இருக்கவும் சுற்றி சுற்றி தூங்கிட்டேன். சுற்றி சுற்றி வந்து தூங்கிட்டியா? எங்கே பார்த்தாலும் மலையாக தானே இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குல்ல. ஆ, எங்கள் ஊர் மாதிரி வரல. உங்கள் ஊரில் சென்னையில் எவ்வளோ பெரிய மலையை பார்த்துருக்கியா நீ? நான் சொன்னது வந்து கன்னியாகுமரி அங்கே சொன்ன ஸ்பாட் ஆக்சுவலாக. நீ சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னை கொஞ்சம் கிளிக்காம இருக்கியா? ஓகே, யூ டெல். ஐ டோன்ட் டெல். முடிஞ்சு போ. என்ன எப்படி இருந்துச்சு ஜெபல் ஜெய்ஸ்? அதை நான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஜெபல் ஜெய்ஸ்வரியே எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் துபாயில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை, எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிற நீ. இப்போ இங்கே வந்திருக்கோமே, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மலை, மவுண்டைன் எல்லாமே நல்லா அழகா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறமா பார்பிக்யூல இப்போ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்பிக்யூ, அப்புறமா சப்பாத்தி, ரேஷ்மாக்கா சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. ரேஷ்மா ஃபரீது நல்லா பண்ணிட்டு வந்தாங்க பாவம் இல்ல. நம்ம ஆட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டோம். ஆமா, நல்ல வேலை தனியா போயிருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கூட இருக்கவும் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுவோம். நைஸா இருந்துச்சு. ஆனா மேல போ இருந்திருக்கலாம். அதுதான் ஒரு பெரிய நம்ம ஊர் ரேஷன் கடைக்கு நிக்கிற மாதிரி நின்னாங்க ஒரு 50 பேர் 60 பேர். எப்ப போனாலும் இங்க துபாயில இவ்ளோ கூட்டம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ் அப்பல இது ஓகே. என்று டு
துபா டிடி அட்ராசிட்டி வந்து நாங்க எண்டில் சொல்றேன்